முஜீப் ரஹ்மான், அருள்வழி நகர் பட்டா ஒருங்கிணைப்பு குழுவுடைய செயலாளர். 1993 திருப்பூர் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர், ஒருங்கிணைந்த மாவட்டமா இருந்த ஆட்சித்தலைவர், கோவை மாவட்டத்துடைய ஆட்சியர் சி வி சங்கர் அவர்கள் ஒரு 1500 குடும்பங்களை பல்லடம் அருள்வழி நகருங்கிறத, இந்த அருள்வழி நகரை அந்த ஊர் பேர் வச்சதே அந்த மாவட்ட ஆட்சியர் தான். இந்த இடத்தை தேர்வு செஞ்சு எங்களுக்கு 1.25 சென்ட் தான் இடம் கொடுத்தாங்க. இன்று வரை 32 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதுவரையும் நாங்கள் ஒவ்வொருத்தரை நம்பி நாங்க வாக்களிச்சுக்கிட்டே இருக்கிறோம். 6 பூத் அருள்வழி நகர்ல இருக்குது. 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிச்சு வர்றாங்க. 8,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்குது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பல்லடத்துடைய சட்டமன்ற உறுப்பினரை நிர்ணயிப்பது அந்த அருள்வழி நகர் 6 பூத்து தாங்கிறது ஒரு இலக்கா இருக்குது. அதே போல நடந்து முடிந்த பாராளுமன்ற எலெக்ஷன்லயும் சரி, இந்த அருள்வழி நகர்ல அதிக மக்கள் வாக்களித்து தான் இன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவே நம்ம தேர்வு செஞ்சிருக்கிறோம். அதன் அடிப்படையில 4 வார்டுகள் அருள்வழி நகரை பொறுத்தளவுக்கு 4 வார்டுகள் இருக்குது. ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை நிர்ணயிக்கிறது ஒட்டுமொத்த வாக்குகளும் அருள்வழி நகர் பகுதியில் தான் இருக்குது. நாங்களும் தொடர்ந்து ஒவ்வொருவரை நம்பி நாங்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஒரு வாரம் 2 வாரங்களுக்கு முன்பு தமிழகத்துடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக திருப்பூர் வருவதாக அறிந்து பட்டா ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக அமைச்சர் பெருமக்களை சந்தித்து நாங்கள் ஒரு 2 நிமிடம் முதலமைச்சரை சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்கித்தார்கள் என்று சொன்னோம். ஆனால் அவர்களுக்கு அமைச்சர் பெருமக்கள் அதற்கான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கவில்லை. அதன் அடிப்படையில் பட்டா ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக ஒரு மாதத்துக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் கவன ஈர்ப்பு ஒரு ஆர்ப்ப போராட்டத்தை நம்மளோட அருள்வழி நகர் பகுதியில் ஏற்பாடு செஞ்சோம். அதுல பெண்கள், குழந்தைகள் என காலையிலிருந்து சாயந்தரம் வரையும் ஒரு 2000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த பகுதியில உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா ஒரு துறை அதிகாரியோட, ஒரு ரெவன்யூ துறை ஒரு அதிகாரியோட எங்களை சந்திச்சு என்ன போராட்டம் என்னவென்று ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலையை இந்த அரசு அதிகாரிகள் உருவாக்கிட்டாங்க. இனியும் நாங்க காலதாமதம் 32 ஆண்டுகளுக்கு நாங்கள் கடந்து விட்டோம். இனியும் நாங்கள் இதற்கான நேரத்தை ஒதுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. அதன் அடிப்படையில் வருகின்ற 11ஆம் தேதி 11 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு சின்னக்கரை 4 ரோட்டில் பட்டா ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக மிக பிரம்மாண்டமான சாலை மறியல் ஒரு ஏற்பாடு செய்துள்ளோம். அந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள். அதுபோக எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து நிறைய பொதுமக்கள், வெளியேறிய மக்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் உடனடியாக கவனம் எடுத்து வருகின்ற 11ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் திருப்பூருக்கு மீண்டும் 2 நாள் சுற்றுப்பயணம் வருவதாக எங்களுக்கு தகவல் தெரிந்துள்ளது. அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக தமிழக முதலமைச்சரை சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்கி தர வேண்டும்.